ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு Kitchen&Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரசவ மீன் குழம்பு. இதை வந்து எங்கள் வில்லேஜில் அரமசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் குழம்பு வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். அதாவது சுகப்பிரசவம் ஆன பெண்களுக்கு வந்து 3வது நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு 41 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காரம் இல்லாமல் புளி கம்மியாக சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த குழம்ப வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வயிற்றில் உள்ள புண்ணு வந்து ஆறும். அப்புறம் வந்து பிரசவம் ஆனபோது அந்த எலும்புலாம் விரிவு கொடுத்துருக்கும். அந்த எலும்புலாம் நல்லா கூடி வரும். உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இதில் பூண்டு சேர்க்கறதுனால தாய்ப்பால் நல்லா சுரக்கும். இந்த குழம்ப நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் மூலமாக நீங்கள் தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சதக்குப்பை 1/2 டீஸ்பூன், ஓமம் 2 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன். திப்பிலி 4, தக்காளி 1, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் இல்லைனா ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 துண்டு மீன் எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீனை பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு வறுத்து அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சதக்குப்பை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட சீரகம் மாதிரி தான் இருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்து 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமம் எவ்வளோ சேர்த்தாலும் உடம்புக்கு நல்லது தான். இதை வந்து சிம்மில் வச்சே வறுத்து விடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதை வந்து சிம்மில் வச்சுட்டே வறுக்கும்போது நல்ல கலர் மாதிரி வரும். பட்டு பட்டுன்னு அந்த கடுகு பொரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரியே வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. 1/4 மூடி அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அரைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு துண்டு சுக்கு நீங்கள் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. இல்லைனா சுக்கு பவுடர் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து சும்மா ஒரு 2 துண்டு அளவுக்கு இருந்தால் போதும். 1/4 மூடி அளவுக்கு இருந்தாலே போதும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரே பல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து இதுக்கு நிறைய சேர்க்கும் போது தாய்ப்பால் நல்லா சுரக்கும். நான் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே காரம் நிறைய சேர்க்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வறுத்து எடுக்கும் போதே 2 மிளகாயும் முழு தனியாகவும் இருந்தால் அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. திக்காக தான் இருக்கணும் இந்த குழம்பு. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். புளி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு கொட்டை அளவுக்கு தான் புளி சேர்க்கணும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து 4 துண்டு மீன் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். மீன் வந்து முள் இல்லாத மீன் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். மீன் வந்து எவ்வளோ சேர்த்தாலுமே தாய்மார்களுக்கு, அதாவது பிரசவமான பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்பு வந்து பிரசவமானவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு வரலாம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்து பெண் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. மாதத்தில் 2 ட்ரிப்பாவது அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி நான் தொடர்ந்து போடணுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அரை மசாலா குழம்ப நீங்கள் 41 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பிரசவமான பெண்கள் வந்து 15 நாளைக்காவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. காரம் இல்லாமல் புளி நிறைய சேர்க்காமல் சாப்பிட்டு வாங்க. சில பேருக்கு வந்து மீன் டெய்லியும் கிடைக்காது அப்படின்னா பூண்டு வந்து இதில் நிறைய போட்டு செஞ்சு சாப்பிட்டுவாங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் மூலமாக வந்து உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போட்டுட்டு வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.